பிரியா, பாட்டி சொல்றது கேளுமா. எடி சொல்லுறத கேளுங்க. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிய என்ன? இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குதுமா. இப்பெல்லாம் படிச்ச பிள்ளைங்க தான் முட்டாள்தனமா முடிவெடுக்க அலைஞ்சுக்கிட்டு கிடக்காளுங்க. ஏன் உங்களுக்குன்னு தனியா அறிவன் எதுவுமே இல்லையா? யோசிச்சாதான் என்ன எது கெட்டது எது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அழுதுகிட்டே மூலையில உட்காந்துக்கிட்டே இருங்க. கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டு அவனுங்களும் அப்படித்தான் அடிமையாக்கணும்னு நினைப்பானுங்க. என்னத்த சொல்லுறது, சொல்லிக்கிட்டே இருக்க போறத பாரு. எடி உனக்கு ஆக்க திமுற பாரு. இவளுக்கு பாட்டி கூப்பிடலா நில்லுங்கிறாளா? எங்க ஓடுற நீ? வீடுங்க பாட்டி, அவர் கீழே இருக்காரு. நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கும் போது வரேன். நான் கிளம்புறேன். நான் கிளம்புனதுக்கு அப்புறம் ரகு கிட்டயோ ரேஷ்மா கிட்டயோ சொல்லுங்க. இப்ப நான் சொன்னா அவங்க அனுப்ப மாட்டாங்க. முத்து மயில கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவர்கிட்ட போய் பேசினா அவர் ஏதாச்சும் கோவத்துல அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால ரேஷ்மாக்கும் ரகுக்கும் தான் வருத்தமாயிரும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு வந்த இடத்துல வருத்தப்பட்டு எதுவும் என்னால நடக்க வேண்டாம். வீணா சண்டை தான் வரும். இன்னும் ரகுக்கு தெரிஞ்சா அவன் ஒரு கரைக்கு சண்டை இருப்பான். வேண்டாம், இது என்னோடய முடிஞ்சுக்கிட்டோம். நான் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவருக்கு அடிமையெல்லாம் இல்ல. சரியா? நீ வீடு பத்தி அடிமையா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? கேக்குறக்கு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அவன் வான வரைக்கும் போன போறதுக்கும். இங்க பாரு, இதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். எடி பாட்டி நினைப்பணும் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். இங்கனே இருன்னு சொல்லி அவன் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வேலை செய்யணுங்கிறான். நீ செஞ்சிருவியோ? சொல்லு, செஞ்சிருவியோ? செஞ்சு கிழிச்சிருவியோ? வீட்டுல கிடக்க தொடப்பத்தை எடுத்து வீட்டு கூட்டுனாலே அம்மா ஐயரன் சண்டைக்கு வருவா. நீ அங்கன போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சிருவியோ? அது பச்சை பிள்ளைக்காரி அவன் கூட்டிட்டு போனோம்னு நிலையா நின்னுகிட்டு இருக்கான். வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொறுமையா. அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வேணும்னா வெளியே வந்து இரு, நான் கூட்டிட்டு போறேங்கிறான். அவன் இஷ்ட இழுப்புக்குலாம் நீ ஆடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கியோ? அப்பெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இரு, என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். அப்படி ஒன்னும் அவன் இஷ்டத்துக்கு ஆட வேண்டாம். புரிஞ்சுச்சா உனக்கு? அவன் என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அவனை அடிமையா வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் அப்படி நினைச்சிருக்குமா? சொல்லு, என்னைக்காச்சும் அப்படி நினைச்சிருக்குமா? நம்ம வீட்டுல ஒரு பிள்ளையா தானே அவனை நினைக்கிறோம். அவன் நம்ம குடும்பத்தை ஒரு குடும்பமா நினைக்க மாட்டேங்கிறான்ற பட்சத்துல அப்ப நீயும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்தா தீர்வு தானா வரும். அவனுக்கே புத்தி தெளிஞ்சு வருவான். இல்ல பாட்டி, இப்ப நானும் வீம்புக்கு நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் ஆயிரும். நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க சொல்றது செஞ்சுட்டு வந்துட்டாலே முடிஞ்சிடும். இது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆக வேண்டாம் நினைக்கிறேன். விட்டுருங்க. சரி, அப்படி வேலைக்கு தான் போனா படிப்புக்கு எதனா வேலைக்கு தேடி. அதை விட்டுட்டு அந்த வேலைக்கு போறேன் இந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் கூறு கெட்டத்தனமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? நீ அதுக்கேத்த மாதிரி அலையணுங்கிறியா என்ன? சொல்லு, என்ன? இல்ல பாட்டி, அவர் கரெக்டா தான் பேசுறாரு. கிழிச்சான், கரெக்டா பேசுறாராம். அவரு ரொம்ப மரியாதை இப்ப ரொம்ப முக்கியம். அவராமல அவரு என்னத்தை கிழிக்காருன்னு சொல்லி கரெக்டா பேசுற அளவுக்கு இங்க மாமனார் வீட்டுல இருந்து ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றோம். அது வேண்டாங்கிறான். சரி, இருக்கிற வேலை ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் ஒரு நல்ல சம்பளத்துக்கு ராகு கிட்ட பேசுறாங்கிறான். அதுவும் வேண்டாங்கிறான். தோட்டத்துல போயிட்டு அங்கே வெயிலுக்குள்ள கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அலையறான். உன்னைய இழுக்கணுங்கிறான். நீ இழிச்சுக்கிட்டு போனோங்கிற. அவரு நல்லவராமே அவரு. அவரு இன்னைக்குதான் நாங்க பாக்கோம். ரொம்ப நல்லவரால இருக்காரு பாக்குறதுக்கு. ஏன் பாட்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ கடவுளே, உனக்கு புரியுதா இல்லையா பிரியா? நான் எந்த வேலையும் குறைச்சு மதிப்பிடல. அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிற மாட்டா. அதனாலதான் சொல்றேன், படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடுங்க, அந்த வேலையை பாருங்கன்னு சொல்றேன். ஐயோ என்னத்த சொல்லனே. இங்க பாரு, அவன் தான் வீம்புக்குன்னு பண்றானா, அவனுக்கு ஏத்த மாதிரி நீ ஆடாதன்னு சொல்றேன். இல்ல பாட்டி, அவர் யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காரு. ஏற்கனவே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலை என் கூட இருக்க முடியலன்னு சொல்லி வேலையை எனக்காண்டி விட்டாரு. அதுக்கப்புறம் வேலையில ஜாயின் பண்ண ஒரே வாரத்துல அடிபட்டுது. ஏதோ போராத காலம் 2 மாசம் வீட்டுல இருக்க மாதிரி ஆயிட்டு. இப்ப 2 மாசத்துக்கு அப்புறம் வேலை தேடுறாரு. கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அதுக்கேத்த மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து கஷ்டம். அவர் என்ன பண்ணுவாரு? அப்பாவும் அம்மாவும் கூட அவர் என்னைக்கு மதிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. குழந்தை பிறந்து இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களா? என்ன கூப்பிட்டுருக்காங்க, அவரை கூப்பிட்டதே இல்ல. எல்லாரும் நடந்துக்கிறத பொறுத்து தானே பாட்டி மனுஷங்க மாறுவாங்க. அவர் குறை சொல்லி எதுவுமே இல்ல. இப்போ அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அடுத்தவங்க கிட்ட போறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம வேலைய நாமளே செய்வோம்னு நினைக்கிறாரு. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழகிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்காண்டி எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காரு, நான் இதை விட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். தியாகி பட்டை எதனா தர போறாங்களோ? விட்டு கொடுக்கலாமே, விட்டு கொடுக்கா. எத்தனை நாளைக்கு செஞ்சுப்பா? சொல்லு, எத்தனை நாளைக்கு செஞ்சுப்பா? இங்க பாரு பிரியா, பாட்டி தெளிவா சொல்றேன், உன்னால செஞ்சுக்க முடியாது. அந்த வேலை எல்லாம் கஷ்டமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிறேன். விடுங்க பாட்டி. இவளை என்னன்னு சொல்ல? நான் என்ன கெட்டதுக்கா நினைப்பேன் இவளை?
ஷோ கடவுளே, இவ செஞ்சுக்கிட மாட்டான்னு தானே சொல்றான் அந்த வேலையெல்லாம். ஷோ பிரியா, பாட்டி சொல்ல கேளுமா. போயிரு அமைதியா. போன்னு சொன்னேன், சும்மா நோண்டிக்கிட்டு. எங்க போனோம்? அதையே என்கிட்ட கேக்குற? நான் தான் செல்ஃபிஷ் ஆச்சே. அப்புறம் என்ன? சுயநலமானவன், நல்லவன் கிடையாது, கெட்டவன், கேவலமா யோசிக்கிறேன், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு. அத சொல்லிட்டியே. இவ்வளவும் பேசிட்டலான்னு என்ன பத்தி நீ இருக்கட்டும். ஆனா வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட எனக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா நீ என்ன பார்த்து அப்படி சொல்ற பத்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறவன. ஆமா, ரொம்ப சுயநலவன் தான் நான். ரொம்ப சுயநலமானவன், கேவலமானவன், கெட்டவன், அருவருப்பானவன், எல்லாமே நான் தான். போதுமா? போதுமாடி? போ. அத ஒத்துக்கிட்டல. இதுக்கப்புறம் என்ன? எதுக்கு நின்னுகிட்டு சும்மா முதுகு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? எனக்கெல்லாம் முதுகுலாம் அரிக்கல. போ. முதுகு சொல்லிடுறேனா? நான் உங்களை கூப்பிட்டேன், இந்த சைடு திரும்பி பாருங்கன்னே. எனக்கெல்லாம் ஒன்னும் திரும்பி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எதுக்கு திரும்பி பார்ப்பேன்? இன்னும் நிறைய பட்டம் தருவீங்க, வாங்கிக்கணும் அதானே? போதுமா? போதும். இதுக்கு முன்னாடி இந்த அணுவை பிடிச்சது. இல்ல புரியல புரியல, என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி இந்த அனுபவம் பிடிச்சது? என்னது? ஓ, அப்ப இப்ப பிடிக்கல அப்படிதானே? அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த ரகுவை பிடிச்சது, இப்போ பிடிக்கல அப்படிதானே அப்படின்னு கேட்க வந்தேன். நான் ஒன்னும் உன்னெல்லாம் சொல்லல. அவ்வா, எப்படிதான் இப்படி போய் சொல்ல முடியுதோ? நான்லாம் ஒன்னும் பொய் சொல்லல. எனக்கு ஒன்னும் பொய் சொல்லணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. போடி போ. எல்லாரும் மாதிரி நினைக்கிறல்ல நீயும்? ஆமா ஆமா, கேவலமானவன் தான் ரகு. ரொம்ப ரொம்ப கேவலமானவன், கெட்டவன். அது எப்படி? முன்னாடிலாம் இந்த ரகுவை அவ்வளோ பிடிக்கும், இப்போ பிடிக்க மாட்டேங்குது. எரிச்சலா இருக்கு பாக்க. இருக்கும் இருக்கும், இருக்காம எப்படி? ரொம்ப கேவலமா தான் நானு. போங்கடி போங்க. போங்க டியா. எத்தனை பேருக்கு சொல்றீங்க இதெல்லாம்? எனக்கு சொல்ற மாதிரி தெரியலையே. ஹலோ, போற போக்குல கொளுத்தி போட்டு போயிடாத. நான் ஒன்னும் யாருக்கும்லாம் சொல்லலப்பா. பொதுவா சொன்னேன். ஓ, பொதுவா? சரி சரி சரி. சிரிப்பா இருக்கு என்ன பார்த்தா உனக்கு? பின்ன சிரிக்க மாட்டாங்களா? சரி, உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? எதனா வேலிடான ரீசன் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதான் போ. இல்ல இல்ல, சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்களேன். அவருக்கும் எனக்கும் இதான் பிரச்சனை அப்படின்னு. இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்க உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கும் அவருக்கும் இதான் பிரச்சனை, அவன் இப்படி பேசிட்டாரு, நான் இப்படி அவர் திரும்பி பேசிட்டேன் அப்படின்னு எதனா ஒரு காரணத்தை சொல்லுங்களேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன கூப்பிடல. இப்ப கூட தான் நீங்க ஒழுங்கா அவரை ட்ரீட் பண்ணல. இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. வேற எதனா? ரேஷ்மா கிட்ட சொன்னது நீங்க கூட தான் நேத்து நைட்டு ரேஷ்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. என்னன்னு? ஆதி அண்ணாவும் நீங்களும் போனது, அவர் கூப்பிடலன்னு சொன்னது. ஆனா அது நான் சொல்லல. அப்போ அது ஆதி மூலியமா தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்லல. அதே மாதிரிதான் அது அவங்க அம்மா மூலியமா தெரிஞ்சிருக்கு. ரேஷ்மாக்கா தான் தெளிவா சொல்லிட்டாங்களே. அந்த விஷயத்த கேட்க சொல்லி கூட அவர் சொல்லல, கேட்கவே கூடாதுன்னு தான் சொன்னாரு. என் தம்பி கிட்ட கேட்காம என்னால இருக்க முடியல, அதனால கேட்டேன் அப்படின்னு தான் தெளிவா சொன்னாங்களே. அப்புறம் என்ன? வேற எதனா பிரச்சனை சொல்லுங்க. வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு சாரி சொன்னா அதுக்கு அவர் சொல்றாரு, நீ மனசாரெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி என்ன குத்தி கட்டுறாரு. அவர் சாரி கேட்டாரா? கேட்டாரு. ஆனா அவரும் மனசாரெல்லாம் கேட்கல. ரெண்டு பேரும் ஆக மொத்தத்துல சண்டையே இல்லாம கிடைக்கிற விஷயத்தை எல்லாம் சண்டையா ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? என்ன காரணத்துக்காண்டின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷோ, என் மக்கு ரகு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்களே என்ன? இப்படி நடந்துகிட்டா உங்களை பார்த்தா எரிச்சல் கோவம் எல்லாம் வரதான் செய்யும். ரகுன்றவரே எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருப்பாரு நாங்க நினைச்சிட்டு இருந்தா, இந்த ரகு என்னன்னா எல்லா விஷயத்திலயும் அவசர கட்ட மாதிரி போய் சண்டை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கோவம் வராதா? பேச்சு வாக்குல அவன்னியும் அது அப்பப்போ லைட்டா தெரியாம வந்திருக்கும். எது தெரியாம வருதா? ஹலோ, டாபிக் அது இல்ல, வேற டாபிக்க மாத்துறீங்க நீங்க. போனும், எனக்கு என்னன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. சிரிக்காதடி, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி விட்டுருவான். போயிரு. என்ன பண்ணுவீங்க? ஹலோ, பயப்படுற மாதிரிலாம் இல்ல சரியா? இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆமாடி, ஆமா. கட்டின புருஷன பைத்தியங்குவ, மிண்டலுவ. பேசு, இன்னும் என்னென்னலாம் பேசுமோ பேசு, கேட்டுக்கிறேன். வர வர ஒரு மார்க்கமா தாண்டி அலைகிற நீ. ஐயோ, என் செல்ல புருஷா. ஆமா, பைத்தியங்கிற செல்ல புருஷங்கிற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நீ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். சொல்லணுமா? ஏய், என்ன அவ்வளவு ஆர்வமா வர? இல்ல, சொன்னா நல்லா இருக்குமே. ஒன்னும் தேவையில்ல, போ. ரகு, உண்மையாவே உங்களுக்கு மெண்டல் தான் பிடிச்சிருக்கு உங்க அக்கா மேல. உங்க அக்கா யார்கிட்டயும் பேசக்கூடாது, உங்க அக்கா உங்ககிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்ற ஈகோ
அவர்கிட்ட க்ளோஸ் ஆகுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் ரியாலிட்டியே. இங்க பாருங்க, உங்க கூட நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரிதான் உங்க அக்கா கூட அவர் இருக்காரு. அது அவங்க லைஃப், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல நீங்க போயிட்டு மூக்கு நுழைக்கணும்னு நினைக்காதீங்க, சரியா? இதுக்கு மேல ஓப்பனா எதுவுமே சொல்ல முடியாது. ஷோ, இதுக்கு மேலயும் புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டுலாம் சொல்ல மாட்டேன். அவனுக்கு பத்தி தெரியும்ல. அப்போ நான் பண்றதெல்லாம் தப்புங்கிறியா? அது சரி. அப்ப இவ்வளவு நேரம் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுவே உங்களுக்கு புரியலையா? இங்க பாருங்க ரகு, என்ன சொல்லுது எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னா ரெண்டா விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக போறதில்ல. சரி, நம்ம கிளம்புவோம், சரியா? இங்க இருந்தா வீணா எதையாச்சும் யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் வருவோம். ஆனா வெளியே போலான்னு பிளான் பண்ணமே. அது உங்க மாமாவும் உங்க அக்காவும் தனியா போய் ஹாப்பியா என்ஜாய் பண்ணட்டும். இப்போதைக்கு நம்ம கிளம்பலாம், சரியா? பிரியா பாரா வெக்கத்தை. என்ன முத்தம் வந்துட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே நீங்க எல்லார பத்தியும் யோசிக்கிறது தான். மனசுல எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவங்களுக்காண்டி அந்த இடத்துல போய் நிப்பீங்க. என்னடா ரகு இப்படி பண்றாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அக்கா அப்படின்னு கேட்டது ஓகே. ஆனா பிரியாவை பத்தி யோசிச்சுங்க பாத்தீங்களா? அவ அங்க இருந்து வந்திருக்கா, வெளியே போகணும்னு ஆசைப்படுறா. நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா அப்ப அவ வருத்தப்படுவாளே அப்படின்னு யோசிச்சுங்க பாத்தீங்களா? இந்த ரகு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாத்திருங்க, சரியா? அதுக்குதான் இந்த முத்தம் கொடுக்கறதெல்லாம் சரி, இப்படி கொடுத்தா எப்படி? இல்ல, நான் வைக்கப்படுறேன்னு நீ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. ஹலோ, கொடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனா கொடுத்த விதம் தான் தப்பா இருக்கே. உண்மையா தான் சொல்றேன். போங்க, உங்ககிட்ட போய் பேசலான்னு வந்த பாருங்க. நான் கிளம்புறேன். கைய விடுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் விட முடியாதே. மவல என்ன இல்ல, பிடிச்சிருக்குன்னு சொல்லி தந்தல, அதான் தந்த விதம் சரியில்லை, மறுபடியும் வேணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன 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 ஓவர்? நான் கேட்டேன். சும்மா இருந்தவன வந்து நோண்டிக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன? ரகு, விளையாடாதீங்க. விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே தொம்முன்னு விழ வேண்டியதுதான். நான் மட்டும் இல்ல, உங்க குழந்தையும் இருக்கு, பாத்துக்கோங்க. எனக்கு பயமா இருக்கு ரகு, சீரியஸாவே விடுங்க ரகு. யாரு நீ? பயப்படுறவ? ஏண்டி பயப்படுறவ மூஞ்சி எப்படி இருக்கு? கொஞ்சமாச்சும் மூஞ்சில பயம்ன்றது தெரியுதா? நீ பயப்படுற போல, இத நான் நம்பணும், அப்படிதானே? நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். ரொம்ப பயப்படுற பிள்ளையே, மூஞ்ச பார்த்தாதான் தெரிய மாட்டேங்குது. உங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பயப்படுவாங்களோ? பயம் இருக்குதா? விடுங்க. முடியாது. என்ன உங்களுக்கு? விடுங்க ரகு. அப்பெல்லாம் விட முடியாது. கேட்டது கிடைக்காம விடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஐயோ, விடுங்க ரகு, குழந்தை. அப்படி எல்லாம் விட முடியாது. ஷோ, யாரும் அப்படி பண்றீங்களோ? சரி விடுற, அவன் நின்னுகிட்டு இருக்க போஸ்ட பாரு. என்னடா என்ன பண்ற? நீ ஏன்டா கேள்வி கேக்குற? அவங்க கிட்ட ஒண்ணு பேசுனேன். நானும் கிட்டடா பேசுனேன். அனு, நீ வா, நம்ம போலாம். பாரு கோவத்தை. அப்புறம் அனு எப்படில வந்தா உனக்கு? ஆள பாரு ஆள. நீ எதுக்கு என் பொண்டாட்டி கூப்பிடுற? இல்லையப்படா. அனு, நீயும் நானும் ஃப்ரெண்ட் தானே சொன்னேன். நான் உன்கிட்ட சொன்னேன்ல இப்படி பண்ணாதன்னு சொல்லி. நீ எப்படி பண்ணுற? நான் உன்கிட்ட சண்டை போறேன். நீ இப்படி பண்ற. நீ எனக்கு நீ இப்படி பண்ணது சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படி பண்ணது சரியா? அப்புறம் நான் கூட என் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணனு கண்டிஷன் போட்டது இல்லடா. நீ இருக்கியே இத்துக்காண்டு வயசுல அத்தை தானே பேர் சொல்லி கூப்பிடுற. அனுன்னு அத்தன்னு கூப்பிடுறா. நானும் அனுவ ஃப்ரெண்டுனா பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. இது கூட தெரியல. மக்கு மக்கு மக்கு. சிரிப்பா இருக்கு உனக்கு. அவன் என்னடி சொன்னான்? அனு சொல்லடா. அடிங்க. அனு, நீ வா, நம்ம போலாம். நீ யாரா கூப்பிடுறதுக்கு? நான் அனுக்கு ஃப்ரெண்ட். நல்ல ஃப்ரெண்டு தான். ஆள பாரு ஆய சைசியம் ரொம்ப பெருசா தாண்டா இருக்க. ஃப்ரெண்டாம ஃப்ரெண்டு. அவ வயசு என்ன உன் வயசு என்ன? பட வெளிய ஆள பாரு ஆள வந்துட்டான் ஃப்ரெண்டுன்னு. அனு, நான் ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கேன். இப்ப நீ வரியா இல்லையா? நான் சொன்னேன்னா உங்க கூட பேசாத அப்படி சொல்லி. இவங்க ரொம்ப மோசம்னு சொல்லி. அக்குமா ரொம்ப மோசம்னு சொன்னல நானே, பாத்தியா? அப்புறம் இப்ப மோசமாற அளவுக்கு நான் என்னடா பண்ண? அனு எப்படி பிடிச்சிட்டீங்க? அது சரி, சிரிக்கிற நீ. அவள வரமாட்டா போ. இல்ல அனு, நான் கூப்பிட்ட வருவா. அனு, நீ வா, நம்ம போவோம். அவ வரமாட்டான்னு சொல்றான்லடா. வருவா. அனுவுக்கு ரொம்ப கால்வலி, அதனாலதான் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவளை புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போ. அச்சோ, கால்வலி தானே உனக்கு? சேரகு சும்மாரி என்ன சொல்றான்னு பாப்போம். நான் உனக்கு கால் பிடிச்சு விடுவா, கால்வலி சரியா போயிடும். பர்றா, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட. கால் பிடிச்சிடுற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க.
அப்போ இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் எதுக்கு? நீங்களே வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்களா? கால் பிடிச்சு எல்லாருக்கும். நாயக்கு எல்லாருக்கும் பண்ணுவோம். நானும் அனுவும் ஃப்ரெண்டுனால அனுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க து உங்க பேச்சு. அனு, நான் பாப்பா கூட பேசணும்னா அப்ப நீ வீடியோ எடுத்த தானே? நான் சொன்னா பியா நம்ப மாட்டேங்களா? நானே போய் சொன்னேன்னு சொல்லி ஆச்சி சொல்லுங்க. நீ வா, நீ வந்து சொல்லு. நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்துத ஆச்சி கிட்ட காமிச்சிட்டு வருவோம். நீ வா. அத சொல்றலடா, அவ வரமாட்டா போன்னு சொல்லி. அப்புறம் என்ன நீ அணுவான்னுகிட்டு இருக்க? ஆ, வெளியே ஒரே இல்ல மண்ணுல கொட்டி விடணுமா உன்ன? மரியாதையா இப்ப வெளியே போயிரு, இல்ல அடி வாங்குவ சொல்லிட்டேன். போக மாட்டேன். அண்ணி வா. போனீங்க பின்னாடிதான் இருக்கு பாரு ரோஷன். சரி நான் போறேன். எங்க போற? இரு, பேச மாட்டேங்கிற, ஓடிக்கிட்டே இருக்க அங்கேயும் இங்கேயுமா. கொஞ்ச நேரம் உட்காரு, பேசுவோம். அனு போலாம். உனக்கு என்னடா பிரச்சனை? அணு போலான்னுகிட்டு இருக்க. அத போன் எடுத்துட்டல, போ. ஆளை பாரு ஆளை. அணு போலான்னுகிட்டு அவதான் வரலன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு வேற வேலை இல்லையா? ஆ, அனு நீ என் கூட வர மாட்டியா? இல்ல வரேன். வா போலாம். இருங்கறல. ஷோ, நான் போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன் வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லி. சரியா? இல்ல, வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இருப்போம். இல்ல ரகு, வீட்டுக்கு போவோம். இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவரை பாப்பீங்க, அவர் உங்களை பார்த்து மனசங்கடமாகும். 2 பேரும் ஏதாச்சும் பேசிக்க கூட மாட்டேங்கிறீங்க நார்மலா. அதனாலதான் சொல்றேன், வீட்டுக்கு கிளம்புவோம். நான் போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரேன். சரியா? சொல்லுறது கேளனு. நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்ன ரோஷன், ஏன் அழுகுற? நீ வீட்டுக்கு போறியா? ரோஷன், ஏமா? அத்தை போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். சரியா? இல்ல போவாத, இங்கே இரு. இல்ல ரோஷன், நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். சரியா? ஜல்லுல சொல்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அத்தைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில வந்துடுவேன். நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன். அனுப்பிச்சுக்கா. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கெல்லாம் தெரியாதுமா, நீங்க 2 பேரும் என்னமோ பேசி சமாளிச்சுக்கோங்க. உங்களாலதான். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? சும்மா வீணா சண்டை போட்டு ஒழுங்கா இங்கே இருக்கலாம். நீங்கதான், உங்களாலதான். இங்க பாரு அனு, நாளா எதுவுமே காரணம் இல்ல, நீதான் போலான்னுகிட்டு இருக்க. வேண்டதில்ல எனக்கு போகணும்னு சொல்றதுக்கு. நீங்க அவர் கூட நார்மலா பேசினா நான் ஏன் உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்றேன்னா? உங்களால பாருங்க, ரோஷன் தான் கஷ்டப்படுறான். போங்க ரகு. ஏய் இல்லங்கறல அடி சீரம்படி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு வந்துகிட்டே கிடக்கா. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு கிடக்கேன். அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியோ நீ? இந்த கிளவி சொல்றதை நம்ம எதுக்கு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ மனசுல? இல்ல இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் வயசை விட அனுபவம் எனக்கு அதிகம். புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன சொல்லுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீராப்புக்காண்டி அவனை தூக்கிட்டு போறான்னு நினைக்க. அங்கன போயிட்டு 1 நாள் செய்வேன், 2 நாள் செய்வேன், 3ஆவது நாள் எம்மாடி ஐயாடா முடியாதுன்னு சொல்லிட்டு அது பெரிய சண்டையா வரும். சொல்லுறதை கேளு, இருக்கிற சண்டையை பெரிசாக்கிறாத சொல்லிட்டேன். ஆமா, 2 நாள் இங்கன்னு கடை. அவனுக்கே புரியும் எப்படி அவளை கூட்டிட்டு போயிட்டு அங்கே வேலை செய்யணும்னு சொல்றமே, அவளுக்கு செய்ய தெரியாதே, எப்படி வருவான்னு சொல்லிட்டு. தானா வருவாங்கிறேன், நீ என்னன்னா போறேன் பிள்ளைய தூக்க ஓடி வந்துகிட்டு கிடக்க. அப்ப நான் பேசுற பேச்சுக்கு என்னதான் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ மனசுல? சொல்லிரு, வயத்தை வந்து மரியாதை சொல்லிரு. ஏன் பத்தி இப்படிலாம் பேசுற? என்னைக்காச்சும் நான் நினைச்சிருக்கேன்னா உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி? நல்லா பேசாத பத்தி. நீ பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. சொல்லுறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நீ ஒரு வேலைக்கு போன்னு தான் சொல்றேன், வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீ உன் புருஷனுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுன்னு நினைக்கிறதுலாம் சரிதான், இல்லன்னு சொல்லல. அவன் ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதுல போயிட்டு இருக்கியா? சரி, இப்பனுமே போயிட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு எதுக்கு? இங்க பாரு, விவரமா இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா சங்கட்டப்படுறது நீயாதான் இருப்பா. இன்னைக்கு போயிட்டு 2 நாளைக்கு நல்லா இருக்கும், 3ஆவது நாளைக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கரைக்கு இழுப்ப. அவன் வந்தே ஆகணும்னு அவன் ஒரு கரைக்கு இழுப்பான். 2 நாள் வந்து செஞ்சா 3ஆவது நாள் வலிக்குதோன்னு சொல்லிட்டு அவன் மாமியார் கறி ஒரு கரைக்கு இழுப்பா. நல்லா இருக்காது. எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லுறேன். அதுக்கு பதிலா படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை தேடு. 2 நாளா 3 நாளா வேலையை தேடு. இல்லையா ரேஸ்மா கிட்ட இவன் ரகு கிட்ட சொல்றேன், எதையாச்சும் வேலையை பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த வேலைக்கு போறேன் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு. நீங்க பாரு பாட்டி, இப்ப நான் இங்க போலன்னு வச்சுக்கோ, அது பெரிய சண்டையாகும். வேண்டாம், அமைதியா இரு பாட்டி. சண்டை வேண்டாம்னு நினைச்சுதானே பேசுறேன். எதுக்கு பாட்டி இப்படி பண்றேன்? நான் குழந்தைய தூக்கிட்டு போறதுதான். தயவு செஞ்சு என்ன தடுக்காத. இது கஷ்டமாவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். முட்டா மாதிரி ஏன்டி பேசுறா? இல்ல பாட்டி, எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சுதான் சொல்றேன். முட்டாள் மாதிரிலாம் இல்ல, தெளிவா யோசிச்சுதான் முடிவெடுக்கிறேன். அவருக்கு ஒத்தையாசை இருக்கணும்னு நினைக்கிறேன். விடுங்க, இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க என்ன. ப்ளீஸ் பாட்டி, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க பாட்டி. என் தலையை தீர்ந்துதான் நான் அனுபவிச்சுக்கிறேன், விட்டுருங்க. ஆக மொத்தத்தில் சொல்றது கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கேன், அப்படிதானே? இப்ப சொல்றது புரியாது. 2 நாள் போயிட்டு அங்கே செய்வேன், 3ஆவது நாள் இழுத்துக்கிட்டு போவான். அன்னைக்கு முடியாம இருக்கும். 1 நாள் இல்லைன்னா 1 நாள் புரிய வரும் நான் சொல்றது எவ்வளவு பெரிய உண்மைன்னு சொல்லிட்டு. படிச்ச படிப்புக்கு வேலையை தேடுவீங்களா? அதை விட்டுட்டு இவ்வளவு சொல்லியும் கேட்கலாம். இதுக்கு மேல உன்னோட விருப்பம் தான். இந்த கிளவி என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுன்னு சொல்லி தானே நினைச்சிட்டு பண்றா. பண்ணு, எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறியா பண்ணு. இதுக்கு மேல பாட்டின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க யாரும் சொல்லிட்டேன். ஆமா,
ஒரு விஷயத்திலயும் ஒருத்தரும் சொல்லு பேச்சு கேட்கறது இல்ல. பட்டு அடிபட்டு கடைசியா வர வேண்டியது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு. அப்ப வாங்க கொமட்டிலே பிடிச்சி 4 குத்து குத்துறேன் உங்க எல்லாரையும். போ, இதுக்கு மேல எனக்கு என்ன? எத்தனை வாட்டி சொன்னாலும் பட்டுதான் புத்தி வரணும் அப்படின்னா போ. போயிட்டு அங்கன இங்கனையோன்னு வெயில்ல அங்கன இங்கன கடை ஒரு மண்ணு தூசி படாம வளர்த்தா இன்னைக்கு அங்கன போயிட்டு தான் கிடக்கணும்னு நினைக்கனா போ. போயிட்டு வேலையை செய்யி, பட்டாதான் புத்தி வரும். ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு சொல்றேன், அது புரியலையா படிச்ச பிள்ளைக்கு? நான் அங்கன போறேன் எனக்கு என்ன ஆசையா அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். வணக்கம் சொந்தங்களே. என்னன்னா ஒரு சில கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. கேட்க கூட இல்லை. என்னன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய நியூ ஸ்டோரி இந்த சேனல்ல போடலன்னா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா காலையில ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, 2 வீடியோ போடுறேன்ல. மூணாவதா ஒரு வீடியோவை வந்து மதியம் டைம்ல போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரீச் இருக்காது, வியூஸ் வந்து அந்த அளவுக்கு போகவே போகாது. காலையில போடுற ஒரு வீடியோ அப்படின்றது அது மதியம் ஆக்கிடுறேன் நான் எடிட் பண்ணி போடுறதுனால. ஸோ அதனால எனக்கு இந்த சேனல்ல ஒரு டைமிங் இருக்காது அப்படின்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி அதுல போடுறேனே தவிர இதுல போடக்கூடாதுன்ற காரணம் எதுவுமே இல்ல. அதனாலதான் அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுல பாக்குறதுனால எதுவும் தப்பா போக போகுது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃபீட்பேக் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோட கம்ஃபர்டபுளுக்காக தான் நான் அந்த சேனலை உருவாக்கி அதுல போடுறேன். அதுலயும் வந்து என்னன்னா இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்பரா ஆட் பண்ணி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி இதுல 2 வாட்டி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல கிளைம் வந்துட்டு இப்ப நம்ம போடுற வீடியோக்கு ஃபுல்லாவே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிடும். காப்பிரைட் கிளைம்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து சாங் யூஸ் பண்றதுனால எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வருதுனால இந்த சேனல்ல போட வேண்டாம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 3 வருஷத்தோட உழைப்பு ஒரே நிமிஷத்துல போயிட்டுன்னா என்ன பண்றது, அந்த பயம் தான். அதுல வந்து ப்ராப்பரா எடிட் பண்ணி சாங்ஸ்லாம் ஆட் பண்ணி போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதனாலதான் அது நியூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுல போட்டாலும் நான் தான் போட போறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாருங்க. இல்லைன்னா ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இதுலதான் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையே பாருங்க, வேண்டாம் நான் சொல்லல. உங்களுக்கு டைம் இருந்தா அதை பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். கம்பெனிலாம் பண்ணல யாரையுமே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு சிலவங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க. ரகு கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, எல்லாரு கூடயும் வந்து அட்டாச் ஆகணும், எல்லாருமே தாங்கிட்டதான் இருக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு பாசம் தான். அது வந்து ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறதும் தப்பு தான். அதை தான் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராம் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவன் எல்லார்கிட்டயும் க்ளோஸா இருக்க மாட்டான். அவனுக்குன்னு பிடிச்ச அவங்ககிட்ட மட்டும் தான் இருப்பான். அந்த 2 கேரக்டரும் மிங்கிள் பண்ணும்போது ஏற்படுற சண்டை சச்சரவு அதை தான் காமிக்கிறேனே தவிர யார் கேரக்டரையும் நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற பாருங்க, பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ரகு கேரக்டர்னு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். எல்லார்கிட்டயும் வந்து தப்பு பண்ணாலும் வந்து அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சா போய் மன்னிப்பு கேட்டுருவான். இங்க வந்து என்னன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. ராம் வந்து தனக்கான மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவரு, ரகு வந்து எல்லாரையும் யோசிக்கிற அப்படின்னு நினைக்கிறவரு. அவங்க 2 பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. அது கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் வேல கொண்டு போய் முடிச்சிருவேன், ஹாப்பியா முடிச்சிருவேன். அதை ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் ரகு கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி வேற இல்லை. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, அதையும் இல்லைன்னு சொல்லல. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. புரியாம கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரகு வந்து அந்த அளவுக்கு ஒஸ்ட்லாம் இல்லை. அவனுக்கு வந்து அவங்க அக்கா எல்லாருமே, அவங்க அக்கா, அவங்க அம்மா, பாட்டி, அனு எல்லாருமே தாக்குள்ள எனக்கு என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு தான். அது அவனா புரிஞ்சுக்கிட்டு உணர்ற மாதிரி சீன்ஸ்லாம் வரும். பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த சீன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து முந்தானை முடிச்சு வந்து சீரியல் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் டைம் ஆகுறதுனால வந்து என்னால் சீக்கிரமா அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு மேக்ஸிமம் நைட்டு 8 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிருப்பேன். பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நியூ சேனல் நேம் வந்து திவ்யா கார்ட்டூன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு அதுல வந்து புது எபிசோட் வரும். காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்துடும். நான் லேட் பண்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்ஸ். இன்னைக்கு அதுல வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு சொன்னாங்களே. பாய்.